ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட். இது ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறத விட ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். அது எது மேலே அப்படின்னா, ஆப்பிளோட சர்வீஸ் சென்டர், அதாவது சர்வீஸ் சென்டர் டேர்ம்ஸ் மேலே. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபேட் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கு வந்து இன்னொரு 1 மந்த் இருக்குது, சரிங்களா? வாரண்ட்டி முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நான் இன்னும் வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்ஜ் குறைஞ்சி ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 டேஸ் கழித்து திருப்பி சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜ் ஆகலை. ஸோ எதுவுமே சுவிட்ச் ஆன் ஆகலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நெட்டில் நிறையா சர்ச் பண்ணால் ரீசெட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ஈவன் ஆப்பிளோட கஸ்டமர் சப்போர்ட் சேட்டில் கூட அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. புதுச்சேரியில் இருக்கிற ஆப்பிள் ஷோரூமுக்கு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனேன். ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உள்ளே போனாங்க, செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த டெஸ்டிங்க்கே பார்த்தீங்கன்னா வந்து 1850 கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ 1250 கேட்டாங்க. ஸோ 1250 அப்படின்னா சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா கூட அது டெஸ்டிங்க்கே அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் அதை வாங்கலை. ஓகே, ஸோ அதனால் அதை நம்ம விட்டுடலாம். பட் இதுதான் ப்ராசஸ். ஏன்னா நான் ஏன் வாங்கலைன்னா அங்கே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக போனேன், சரிங்களா? அதனால் மேபி வாங்காமல் இருந்திருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இது நடக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போது இதில் வந்து ஐபேட் அப்படிங்கிறது ஆப்பிளோட இன்னொரு ஐபேட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஒரு 2014 ஆர் 2015 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐபேட் ஏர். அதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் அதை தான் நிறையா யூஸ் பண்ணேன். இந்த ஐபேடே நான் வாங்குறதுக்கு வந்து ரீசன் வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் லேட்டஸ்ட்டு iOSலாம் வந்து அப்டேட் பண்ண முடியல. லாஜிக் ப்ரோட ரிமோட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியல. அப்புறம் 16 GB அது. ஸோ 32 GB இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அரௌண்ட் 25,000 தான் வாங்கினேன், சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் இதுக்கு வருவோம். இப்போ சர்வீஸில் என்ன பண்ணாங்கன்னா, செக் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு போகும்போது சுத்தமாக முடியாது, டெட் அப்படின்ட்டாங்க. ஸோ டெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் தருவோம். ஏன்னா ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் இதை ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அது நார்மல் தான், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னென்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க கேட்ட அமௌண்ட்டு தான் எனக்கு வந்து பெரிய குண்டா தூக்கிப்பட்ட மாதிரி இருந்தது. அரௌண்ட் 20,000 கிட்ட அவங்க கேட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அதுவும் சேம் மாடல், திருப்பி இதே தான் தருவாங்க. இது ஓகே, சர்வீஸ் சென்டருடைய டேர்ம்ஸ் இது. சரி, இதெல்லாம் தெரியுமே, ஏன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? இப்போது ஒரு ஐபேட் வந்து இவ்வளோ காஸ்ட், இது இருக்கிறதுலே நான் மினிமம் காஸ்ட் சொல்கிறேன். இது வந்து மினிமம் காஸ்ட்டில் வாங்கினது. இப்போது வந்து ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000. இப்போது M1லலாம் போட்டதெல்லாம் வந்து 1 lakh தாண்டிலாம் வருது. ஸோ இப்போ என்னென்னா, என்ன ஷூரிட்டி கொடுக்குறாங்க ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து 1 year வாரண்ட்டி தராங்க, கம்ப்ளீட் வாரண்ட்டி. ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, எக்ஸப்ட்டு ப்ரோக்கன் டேமேஜ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆப்பிள் கேர் இருக்குது இல்லையா, அது வந்து 1 year எக்ஸ்ட்ரா நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். அதுக்கு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 6,000 கிட்ட வருது, 5,500 ஆர் 6,000. ஐபேடாக நம்ம அவ்வளோ ரேட் வாங்கிட்டு கூட அந்த ஆப்பிள் கேர் பிளானே நம்ம வாங்கினோன்னா ஸோ எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து இதே 5,000 கொடுத்து வாங்கியிருந்தேன்னா இப்போ எனக்கு வந்து 2 yearsக்கு 1 month இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கும், மாற்றி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இப்போ இது வந்து ஓகே, ஆப்பிள் தெரிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறவங்க, நிறைய காஸ்ட்டு வந்து வாங்குறவங்க இதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, ஓகே? ஸோ என்னோடய விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா, 32 GB மாடலுக்கும் இதே காஸ்ட்டு தான். 128 GB மெமரி இருந்த அதை ஸ்டோரேஜ் இருக்கிற ஐபேடு நீங்கள் இதுக்கு மாற்றி கொடுத்தாலும் அதே காஸ்ட்டு தான், சரிங்களா? இப்போ புரிஞ்சிங்கனால 20,000. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 60% சொன்னாங்க. 60% ஓகே காஸ்ட்டுனா அப்படின்னா இப்போ ஓகே, நான் வந்து அதாவது நான் வாங்கின இது வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு பின்தங்கி தான் வாங்கினேன். அப்படி பார்த்தா ஒரு 5,000 ரேட் நார்மலாகவே கம்மியாகும், எம்ஆர்பிலேயே கம்மி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வெளில அவங்கள்ட்ட ஷோரூமில் வாங்கினேன்னா ஒரு 26 தான் வாங்கியிருப்பேன். ஸோ அமேசானில் 24,500 ஆர் சம்திங் 25 வாங்கினேன். இப்போது இது வந்து 25க்கு வந்து 60%னாலே உங்களுக்கு 18,000 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 20 கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 20,000 கொடுத்து
வாங்கிறதுக்கு நான் வந்து லேட்டஸ்ட்டு அட்லீஸ்ட் வந்து அவங்க புது மாடல் கொடுத்தாலும் ஓகே, இல்லை கிடையாது. ஸோ லேட்டஸ்ட்டு மாடலே நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா, அதானே எனக்கு பெனிஃபிட். இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ என்னென்னா இந்த சர்வீஸ் சென்டர் நார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ, கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் தராங்க அவங்க. ஸோ அப்படியும் உழைச்சதுன்னா உங்கள் லக்கு, அப்படி தானே? ஸோ இது வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் ஸ்லிப் ஆகலை, இது வரைக்கும் ஒரு தடவை கீழே போடலை. ஸோ அதிகமாக யூசேஜும் கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி லாஜிக் ப்ரோஸ்க்கு ரிமோட்டாக வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் ஸ்டாண்டில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது, ரொம்ப ரேராக தான் வெளில எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆப்பிளோடைய ஒரிஜினல் இந்த ஐபேட் கூட வந்த ஒரிஜினல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு டோட்டலி இப்போ டேமேஜ், டோட்டலி வந்து எனக்கு 25,000 லாஸ். இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆப்பிளோட இந்த சர்வீஸ் சென்டர் நார்ம்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. என்னென்னா இதை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். என்னென்னா இப்போ ஐபேட் வாங்கணும்னு ரியலி நினைக்கிறவங்க, ஒரு பேசிக்கான மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தான் வாங்குறாங்க. அதனால தான் பேசிக்கான மாடல் வாங்குறாங்க. அது கூட சரி ஓகே, ஒரு கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு 5,000 6,000 பே பண்ணி 2 இயர்ஸ் வாங்கிறாங்க இல்லைங்களா? இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஷூரிட்டி இல்லை. சரிங்களா, ஓகே, என்கிட்ட இன்னொரு ஐபேட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது வந்து அதான் இப்போ லக்குன்னு சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன் அப்படின்னா, இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோங்கிறாங்க. சரிங்களா, பிரித்து பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறப்போ அந்த நாம்ஸ் அவங்க மாற்றணும் கண்டிப்பாக, இல்லையா? ஏன்னா இப்போது ஒரு மேக் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போனால் பிரிக்கிறாங்க, ஃபோன்ஸ் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் பிரிக்கும் போது இது பிரிக்கலை அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து வேறு கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா, இப்போ இயர் வைஸ் இருந்து அந்த இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு 60%, அதுக்கு ஒரு இல்லை 20% 30% ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் கொடுக்கலாம். இல்லை மாடலுக்கு வேரியேஷன் கொடுக்கலாம். 128 ஜிபிக்கும் அதே தான், 32 ஜிபிக்கு வேரியேஷனுக்கும் அதே தானே. ஸோ இட்ஸ் வந்து கேட்கும்போது, ஏன்னா வாங்கி 2 வருஷம் வாங்கி ஒழுங்காக யூஸ் பண்ணலை. ஸோ டக்குன்னு வந்து டெட் அப்படிங்கிறப்போ, அதுவும் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா, ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். மேபி இது வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சு தானே வாங்கியிருப்பான், ஏன் இப்படி புலம்புறான் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன், அவ்வளோதான். சரிங்களா, என்னென்னா ஆப்பிள் வந்து நான் பெரிய மதிப்பு வச்சுருக்கேன். என்னென்னா நான் நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். மேக் மினி வந்து 2011 மாடல் வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இப்போது ஒரு மேக் மினி வாங்கினது அன்பேக்கிங்லாம் போட்டிருக்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஐபேட் வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஐபேட் டச் ஒன்று வச்சுருந்தேன், அதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்து இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி போயிடுச்சுன்னு கேட்குறப்போ 4,000 கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து 20,000. அது அப்போ வந்து 4,000 கொடுங்க, நாங்கள் டோட்டலி ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னாங்க. ஸோ அது கூட ரீசனபிள். சரிங்களா, இப்போது ஒரு 20,000 ப்ராடக்ட் வந்து 4,000 கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ நான் ஈவன் வந்து ஒரு 10,000 கொடுக்க கூட ரெடியாக இருந்தேன். 10,000 கொடுத்தா கூட ரீப்ளேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். 20,000ங்கிறப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு அவங்க சர்வீஸ் சென்டரில் இருந்தவங்களே சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றுறது ஒர்த்தே கிடையாது அப்படின்ட்டாங்க. சரிங்களா, ஸோ அவங்களுக்கே தெரியுது அது. ஸோ இதான், அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஐபேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அடிஷ்னலாக அந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டியும் சேர்த்து வாங்கிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த ஆப்பிள் கேர் வந்து ஐபேடை பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் ஏன்னா வந்து சர்வீஸபிள், இது வந்து சர்வீஸபிள் கிடையாதுங்கிறாங்க. சரிங்களா, நம்ம எஜுகேஷனுக்காக ஒரு ஆப் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆப் வந்து அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.